அற்புதங்களை கொண்டுவரும் கீழ்ப்படிதல் என்ற தலைப்பின் கீழ் கீழ்ப்படிதல் வாயிலாக அற்புதங்கள் நிகழ்கின்றன என்பதை வேதாகமத்தின் வாயிலாக பார்ப்போம். 성경과 역대 선지자들이 보여주신 그 내용을 통해서 살펴보는 시간 갖도록 하겠습니다. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததற்காக அனைத்து வகையான அற்புதங்களுமே நமக்கு ஒரு பலனாக ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது. 우리가 노아의 역사나 아브라함의 역사나 또 기드온의 역사나 எனவே நோவா, ஆபிரகாம், கிதியோன் மற்றும் எரிகோவை கைப்பற்றிய யோசுவாவை போன்ற கதைகளில் கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியமான அம்சமாகும். தேவன் நோவாவிடம் பேழையை ஆயத்தம் செய்யும்படி சொன்னபோது நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை மேற்கொண்டார். மேலும் அனைத்து வகையான மிருகங்களையும் பேழைக்குள் கொண்டு வரும்படி தேவன் அவரிடம் கட்டளையிட்ட போது அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். நோவா முழுமையான கீழ்ப்படுதலை கொண்டிருந்ததால் மனுக்குலத்தின் மீது தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தபோது அவரும் அவருடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். இது வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. கீழ்ப்படிதல் என்பது அநேக அற்புதங்களை உருவாக்குகிறது. நமது சபையில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிகழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நோவா, ஆபிரகாம், யோசுவா மற்றும் கிதியோனைப் போல தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படியும் விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும். வேதாகமத்தில் ஆச்சரியமான அற்புதங்கள் எவ்வளவாக காண்கிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ள வார்த்தைகள் வேதாகமத்தில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அப்படியானால் நோவா மற்றும் ஆபிரகாமின் வரலாறுகளை ஏன் தேவன் வேதாகமத்தில் பதிவு செய்துள்ளார்? யோசுவா எரிகோவை கைப்பற்றியதையும் கிதியோனின் பதிவையும் பதிவு செய்ததற்கான நோக்கம் என்ன? நாம் தேவனை முழுமையாக சார்ந்திருந்து தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியும் போது கிதியோனுக்கும் யோசுவாவுக்கும் நிகழ்ந்த அற்புதமானது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் 7 மடங்கு அதிக வல்லமையாய் அருளப்படும் என்பதை அவை சுட்டிக்காட்டுகின்றன. அப்படியானால் நாம் தந்தையையும் தாயையும் பிரியப்படுத்தும் விதமாக தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறோமா? தயவு செய்து இன்றைய உலகை நோக்கி பாருங்கள். அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றுகிறார்களா? அவர்கள் ஓய்வு நாளை ஆசரிக்கிறார்களா? அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்களா? 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடியே கீழ்ப்படியாமை என்பது நியாயத்தீர்ப்பை கொண்டு வருகிறது. கடைசி நாட்களில் உலகத்தை அக்கினியோடு நியாயந்தீர்க்க தேவன் வரும்போது தேவனை விசுவாசிக்காத நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத அனைவரையும் அவர் தண்டிப்பார். பரலோகத்தில் பாவம் செய்து இந்த பூமிக்கு தள்ளப்பட்ட ஆத்துமாக்கள் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியும் வாழ்க்கையை வாழும்போது சுவிசேஷத்தை பின்பற்றுவதன் வாயிலாக தேவன் அவர்களது முழுமையான மனந்திரும்புதலை பார்த்து அவர்களை மீண்டும் பரலோகத்திற்கு வழிநடத்துவார். அதனால்தான் கீழ்ப்படுதலின் வரலாற்றை தவிர வேறு இடங்களில் அற்புதத்தை கண்டுபிடிப்பது கடினமாகும். இன்று முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது: ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர், இங்கே ஆட்டுக்குட்டியானவர் இயேசு ஆவார். அவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. எங்கே போனாலும் என்பதற்கு ஆட்டுக்குட்டியானவரின் பாதையில் செல்லும் போது நம்முடைய சொந்த பிடிவாதத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. நமது தீர்ப்பை தேவனுடைய நியாய தீர்ப்புக்கே விட்டுவிடுகிறோம் என்பதே இதன் அர்த்தமாகும்.
오직 모든 판단과 생각을 하나님 판단에 맡기는 것이죠. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். வேறு வார்த்தைகளில் சொன்னால், இந்த ஜனங்கள் யாராக இருக்கிறார்கள்? அவர்கள்தான் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். 구원을 மீட்டுக் 받은 கொள்ளப்பட்டவர்கள் 사람들은 ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறார்கள். 특성이 있습니다. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். 속한 자들이라고 이렇게 இதைதான் 설명을 வேதாகமம் 하고 நமக்கு போதிக்கிறது. 자, இதற்கு 우리를 என்ன 이렇게 அர்த்தம்? 따라간다라고 하는 것은 நாம் இந்த திசையில் செல்ல விரும்புகிறோம், ஆனால் ஆட்டுக்குட்டியானவர் நம்மை வேறொரு திசையில் வழிநடத்துகிறார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கண்டிப்பாக ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்ற வேண்டும். நம்மால் எதிர்காலத்தை கணிக்கவோ அல்லது சரியான வழியை தவறான பாதையிலிருந்து வேறுபடுத்தவோ முடியாது. 분별하지 못하고 சில சமயங்களில் நாம் நல்லது என்று கருதுவது நம்மை சுற்றியுள்ளவர்கள் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. 치는 경우도 없잖아 있습니다. எனவே ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தையும் பார்த்து பிரபஞ்சத்தை நிர்வகிக்கிற தேவனுடைய சித்தத்தை நாம் பின்பற்ற வேண்டும். 하나님의 그 뜻을 바르게 이해하고 따라갈 줄 아는 우리 모두가 되어야 되겠습니다. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தின் வாயிலாகவும் தேவன் நம்மிடம் பேசுகிறார். நம்முடைய நினைவுகளையும் அவருடைய நினைவுகளையும் குறித்து அவர் என்ன சொன்னார்? 높다라고 했습니다. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. 이런 큰 차이가 있을 것이다. எனவே நாம் நமது சொந்த எண்ணங்களை சார்ந்திருக்காமல் எல்லாவற்றையும் தேவனுடைய நியாய தீர்ப்பில் ஒப்படைக்க வேண்டும். 하나님의 그 판단과 வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி நாம் ஆட்டுக்குட்டியானவருடைய, அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட வேண்டும். 어린 양에게 속한 하나님의 자녀들이 다 되어야 될 줄 믿습니다. ரோமர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு செல்வதினால் எதிராக இருப்பவர்களின் சூழ்நிலையை பற்றி தேவன் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5절의 말씀 함께 보겠습니다. 로마서 2장 5절의 말씀 보시면 உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. 나타나시는 그날에 이 말 진노를 내게 샀는도다고 했습니다. மனக்கடினமும் மனந்திரும்பாத இருதயமும் கீழ்ப்படியாத இருதயமாகும். 다시 말해서 순종하지 않는 마음이 되겠습니다. தேவன் நம்மை நீதியின் பாதையில் நடக்கும்படி வழி நடத்துகிறார். ஆனால் நமது குறைபாடுள்ள சுபாவத்தினால் நாம் நம் சொந்த பிடிவாதத்தை பின்பற்றுகிறோம். 자신의 고집대로만 சில நேரங்களில் நம்முடைய சொந்த முயற்சிகளானது அவசியமாக இருக்கும். இருப்பினும் தேவனுடைய சித்தத்தின்படி சியோனின் பிள்ளைகள் தங்களுடைய சொந்த அசௌகரியங்களை ஒதுக்கிவிட்டு ஒன்றுபட்டு தேவனுடைய சித்தத்தில் பங்கு பெற வேண்டும். 양보를 하고 그 일에 같이 이제 합류가 되는 것. இதை பற்றி நானே தலையாயிருக்கிறேன், நீங்கள் சரீரமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரே சரீரமாவதற்கான நியமத்தை கிறிஸ்து விளக்கினார் அல்லவா? 이와 같은 원리를 설명을 주신 것 아니겠습니까? 예. மீண்டும் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். 그 행하신 대로 보응하신다고 했습니다. பிடிவாதமும் மனந்திரும்பாத இருதயத்தோடு சுவிசேஷ பாதையில் நடப்பவர்கள் மற்றும் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தோடு அவரை பின்பற்றுகிறவர்கள் என 2 வகையான ஜனங்கள் தோன்றக்கூடும். 이 두 부류가 틀림없이 나올 수가 있습니다. அப்படியானால் ஆட்டுக்குட்டியானவர் எங்கு வழி நடத்தினாலும் நாம் அவரை பின்பற்ற வேண்டுமல்லவா? 다 되셔야 되지 않겠습니까? கடந்த காலத்தில் வேதாகம வரலாற்று போதனைகளை பார்த்தால் எரிகோவை கைப்பற்றிய போது யோசுவா தனது பிடிவாதத்தை தூக்கியெறிந்துவிட்டு தேவன் கொடுத்த திட்டத்தின்படியே அதை மேற்கொண்டார். 여호수아는 자기 고집대로 모든 일을 처리하지 아니하고 하나님께서 일러주신 그 전략대로 여리고 정복을 진행했던 것입니다. தேவன் அவருக்கு என்ன கட்டளை கொடுத்தார் என்று உங்களுக்கு தெரியுமல்லவா? தேவன் அவரை ஒரு நாளுக்கு ஒருமுறை நகரத்தை சுற்றி வரும்படியாகவும் 7ஆம் நாளில் 7 முறை சுற்றி வரும்படி சொல்லி இஸ்ரவேலர்கள் ஒன்றாக ஆர்ப்பரிக்கும்படியாகவும் அறிவுறுத்தினார்.
எரிகோவை கைப்பற்ற யோசுவா தனது சொந்த எண்ணங்களையோ அல்லது தனது உதவியாளர்களைக் கொண்டு எந்த யுக்தியையும் வகுக்கவோ இல்லை. 여리고성을 정복하기 위한 전략을 짠 것이 아닙니다. அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது தேவன் அற்புதமான கிரியைகளை செய்தார். 하나님께서는 정말 뜻밖의 놀라운 기적 같은 역사를 일으켜 주셨습니다. இந்த காட்சியை யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் உறுதி செய்வோம். 확인해 보도록 하겠습니다. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவுமில்லை, ஒருவரும் உள்ளே வரவுமில்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்யக் கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்காள சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் என்னாகும்? அது இடிந்து விழும். இஸ்ரவேலர்கள் கானானை வந்தடைந்த போது எரிகோதான் கைப்பற்றுவதற்கான முதல் எல்லையாகவும் மாபெரும் தடையாகவும் இருந்தது. இருந்தாலும் யோசுவா கீழ்ப்படிதலோடு பின்பற்றினார். நான் இந்த வழியில் செல்ல விரும்புகிறேன் என்றோ அல்லது அதற்குள் இருக்கும் சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்கு எதிரிகளை ஒருவருக்கொருவர் பிரித்து வாயில்களை உடைக்க முற்றுகை கோபுரங்களை ஆயத்தம் செய்ய நான் ஆட்களை அனுப்ப விரும்புகிறேன் என்றோ அவர் தனது கருத்துக்களை முன்வைக்கவில்லை. 그렇게 해서 뭐 공성태라든지 아니면 성문을 부시는 그러한 어떤 무기들을 동원해서 성문으로 이렇게 들어가고 싶은데 தேவன் இவைகளில் ஒன்றையும் சொல்லாமல் நகரத்தை சுற்றி வரும்படி சொன்னார். 빙글빙글 한 바퀴씩 돌기만 하라고 했습니다. இது மிகவும் விசித்திரமான யுக்தியாக இருந்தது. நம்முடைய புரிதலின்படி இந்த யுக்தியானது அர்த்தமற்றதாக இருக்கிறது. அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை வெறுமனே நகரத்தை சுற்றி வந்தனர். எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக அவர்கள் எப்படி தோன்றியிருப்பார்கள்? அவர்கள் செய்ததெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை நகரத்தை சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளில் 7 முறை சுற்றி வந்து ஆர்ப்பரித்த பிறகு விளைவு என்னவாக இருந்தது? 20ஆம் வசனத்தை பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்ப்போம். எக்காளங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்காள சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் என்ன நடந்தது? தேவன் சொன்னபடியே அலங்கம் இடிந்து விழுந்தது. எரிகோவில் நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது இது யோசுவாவின் கீழ்ப்படிதலின் விளைவு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நம்மிடம் சொல்லும்போது சீயோனின் பிள்ளைகள் அந்த சித்தத்தில் பங்கு கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியானவர் எங்கு போனாலும் அவரை பின்பற்றுகிறார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆட்டுக்குட்டியானவரான கிறிஸ்து எல்லாவற்றையும் வழிநடத்தும் போது சீயோனின் பிள்ளைகள் இந்த வழி அல்லது அந்த வழிதான் நன்றாக இருக்கும் அல்லவா என்று சொல்லக்கூடாது. அவர்கள் தந்தை தாயின் சித்தத்தில் ஒன்றுபட்டு அவர்களின் சித்தத்தை பின்பற்ற வேண்டும். அதன் பின்புதான் எரிகோ என்னும் மாபெரும் பதில் இஸ்ரவேலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அன்பர்களே, கீழ்ப்படுதல் என்பது அற்புதங்களை உருவாக்குகிறது. நாம் கீழ்ப்படியாமல் நம்முடைய சொந்த மனக்கடினத்தையும் மனந்திரும்பாத இருதயத்தையும் வலியுறுத்தினால் சீயோனிலும் சண்டைகள் எழும்பும். தேவன் தம்முடைய சித்தத்தை நம்மிடம் சொல்லும்போது அவர் நம்மை எங்கு வழிநடத்தினாலும் அவருடைய சித்தத்திற்குள் நாம் வாழ்ந்திட வேண்டும். கிதியோனின் கதையில் கீழ்ப்படுதல் என்பது எப்படி அற்புதங்களை உருவாக்கியது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கிதியோனாகிய எருபாகாலும் அவனோடிருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையமிறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி,
நான் மீதியானியரை உன்னோடிருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை இரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போகக் கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். கிதியோனின் வீரர்களின் மூலம் தேவன் மீதியானியர்களிடமிருந்து இஸ்ரவேலர்களை விடுவித்தார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்கேயும் கூட அர்த்தமற்றதாக தோன்றும் ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். 1,35,000 பேருக்கு எதிராக கிதியோனிடம் வெறும் 32,000 வீரர்கள் மட்டுமே இருந்த போதிலும் பயந்து நடுங்குகிறவர்களை தேவன் திருப்பி அனுப்பிவிட்டார். 32,000 வீரர்களில் 22,000 வீரர்கள் வீடு திரும்பினர். எதிரிகள் சிறந்த ஆயுதங்களுடன் 1,35,000 பேராக இருந்தனர். இஸ்ரவேலர்களிடம் மோசமான ஆயுதம் ஏந்திய 32,000 வீரர்கள் மட்டுமே இருந்தனர். இஸ்ரவேலர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லாதிருந்தது. இருப்பினும் பயந்தவர்கள் அனைவரையும் தேவன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். அதுவே தேவனுடைய யுக்தியாக இருந்தது. விசுவாசமில்லாமல் சரீரத்தில் மாத்திரமே வந்தவர்களை அவர் திருப்பி அனுப்பினார். தேவனை சார்ந்திருந்து அவர் மீது முழுமையான விசுவாசம் கொண்டிருந்தவர்களை தேவன் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்தார். 10,000 ஜனங்கள் மீதமிருந்தனர். இருப்பினும் தேவன் என்ன சொன்னார்? ஜனங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்றார். 1,35,000 பேர் எதிரிகளோடு வெறும் 10,000 பேர் மட்டுமே இருந்தால் ஒவ்வொருவரும் 13 பேருடன் போரிட வேண்டும். அக்காலத்தின் போரில் வீரர்களின் எண்ணிக்கையே வெற்றியை தீர்மானிக்கிறது. இருந்தாலும் தேவன் அவர்களுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டே இருந்தார். கிதியோன் ஒரு முறையாவது வேண்டாம் என்று சொன்னாரா? தொடர்ந்து 5ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கிப் போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றிக் குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் இலக்கம் 300 பேர். மற்ற ஜனங்களெல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றிக் குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கிக் குடித்து அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்களெல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போகக் கடவர்கள் என்றார். இறுதியில் 1,35,000 பேருடன் போரிட 300 பேர் மட்டுமே மிஞ்சியிருந்தனர். தேவனே, நீர் எங்களது எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டே இருந்தால் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைந்துவிடும் என்று கிதியோன் சொன்னாரா? அவர் தேவனை சார்ந்திருந்து தேவன் கட்டளையிட்டபடியே கீழ்ப்படிதலோடு தன் நேரத்தை செலவிட்டார். அவர் இதை செய்ததால் மாபெரும் அற்புதங்கள் நடக்கத் தொடங்கின. நாம் 15ஆம் வசனத்திற்கு செல்வோம். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காளத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ, நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நாம் 19ஆம் வசனத்திற்கு செல்வோம். நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடிருந்து 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காளங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காளங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடதுகைகளிலும் ஊதும் எக்காளங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள். 300 பேரும் எக்காளங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரத்திலுள்ள பெத்சித்தா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மேகோலாவின் எல்லை மட்டும் ஓடிப்போயிற்று.
அவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்து கொண்டார்கள். 모두가 전멸의 어떤 위기에 놓이게 하셨습니다. மீதியானியர்களிடமிருந்து தேவன் இஸ்ரவேலர்களை ரட்சித்த போது மத்தியஸ்தராக செயல்பட்ட கிதியோன் என்ன கதாபாத்திரத்தை வகித்தார்? 그 중간 매개 역할을 했던 기도원에 மேலும் எரிகோவை கைப்பற்றிய போது மத்தியஸ்தராக இருந்த யோசுவாவை பற்றி என்ன? 절대적인 어떤 역할을 했습니까? தேவனுடைய சித்தத்தை பிரதிபலித்து அதை கீழ்ப்படிதலோடு செய்வதுதான் அவர்களுடைய பணியாகும். 그대로 진행하고 보니까 அதன்பின் அற்புதமான நிகழ்வுகள் நிகழ்ந்தன. வெறும் 300 பேரை வைத்து 1,35,000 பேரை தோற்கடிப்பதா? நவீன இராணுவ தரநிலைகளின்படியும் கூட அது சாத்தியமற்றதாகும். இருந்தாலும் அவர்கள் வெறும் 300 வீரர்களைக் கொண்டு 1,35,000 பேரை தோற்கடித்தனர். போரின் வரலாற்றில் இது போன்ற ஒன்றை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது எப்போதும் அற்புதங்களைக் கொண்டு வரும் என்பதை தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள். 기적과 같은 그런 결과를 가져다 준다는 것 꼭 명심하시고 மார்க்கின் மேல் வீட்டு அறை போன்ற சூழ்நிலையிலும் கூட தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும். 하나님 뜻에 순종하고 ஒருவரோடொருவர் இணைந்திருக்கும்படி யார் நம்மிடம் சொல்கிறார்? இவைகள் இக்காலத்தில் நம்மை அழைத்த தந்தை தாயின் ஊக்கமான வார்த்தைகளாகும். நாம் ஒன்றுபட்டால் அது நன்றாக நடக்கும் என்று அவர்கள் எண்ணற்ற முறைகள் நம்மிடம் சொன்னாலுமே நம் சொந்த எண்ணங்களை தான் உயர்த்துகிறோம். நேர்மறையாக சொன்னால் நமது சொந்த எண்ணங்கள் தனித்துவமானதாக தோன்றலாம். ஆனால் வேதாகமத்தின்படி நமது பிடிவாதத்தினாலும் மனம் திரும்பாத இருதயத்தினாலும் பிரச்சனைகள் எழுகின்றன. தேவனுடைய வார்த்தைக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒன்றுபட வேண்டும். சுவிசேஷத்தினால் ஏதாவது நன்மை பெற்றால் நாம் அதை செய்ய முன்னேற விரும்பினாலும் கூட நாம் விட்டுக் கொடுத்து புதிய உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். இந்த சூழலில் நமது சுவிசேஷமானது சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் அற்புதங்களை ஏற்படுத்தும். எனவே தந்தை தாயின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து மத்தியஸ்தராக நமது பணியை நிறைவேற்றிட வேண்டும். ஆழத்திலே தள்ளிக் கொண்டு போய் மீன்பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று இயேசு சொன்னபோது பேதுரு இரவு முழுவதும் வேலை செய்து களைப்படைந்த போதிலும் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததால் அற்புதம் நிகழ்ந்தது. மீன்கள் ஒரு கூட்டத்திற்காக கூடினது போல் 2 படகுகளும் அமழத்தக்கதாக மிகுதியான மீன்கள் பேதுருவின் வலையில் அகப்பட்டது. அத்தகைய அற்புதங்களைக் காண தேவனுடைய வார்த்தையானது நம்மை எங்கு வழி நடத்தினாலும் அதை பின்பற்றுவதற்கான விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும். இது யோசுவாவுக்கு மட்டும் அருளப்பட்ட அற்புதம் அல்ல. அப்படிப்பட்ட அற்புதத்தை யோசுவாவுக்கு அருளிய தேவன் இன்றும் கூட நாம் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது நிச்சயமாக அற்புதங்களை நிகழ்த்துவார். இருப்பினும் நமது சீயோன் குடும்ப உறுப்பினர்கள் உலகம் முழுவதும் சிதறி பல்வேறு பின்னணியில் இருந்து வருவதால் நம்முடைய கருத்துக்கள் சீரமைக்கப்படாமல் இருக்கும்போது கருத்து வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கும். அப்படி செய்யும் போது நம்மை அறியாமலே ஒருவரையொருவர் காயப்படுத்தி விடுவோம். தந்தையும் தாயும் அதை விரும்புவதில்லை. தேவனுக்குள் நாம் எப்படி ஒருவரையொருவர் நடத்த வேண்டும்? ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள். அன்பை பல குணாதிசயங்களாக தேவன் வகைப்படுத்தினார். அன்பு நீடிய பொறுமையுள்ளது. அன்பு சாந்தமுள்ளது. அன்புக்கு பொறாமையில்லை. அன்பு தன்னை புகழாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின்படி அன்பு எப்படி இருக்க வேண்டுமென தேவன் விரும்புகிறார் என்பதை விவரித்தார். நாம் அந்த அன்பினாலே ஒன்றுபட்டிருக்க வேண்டும். தந்தை தாயின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷ பணியை நிறைவு செய்து விரைவாக நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு திரும்பும்படியாக சோர்ந்து போனவர்களுக்கு பலன் கொடுத்து ஒருவரையொருவர் உற்சாகப்படுத்த வேண்டும். தேவன் யோசுவாவிடம் ஒவ்வொரு நாளும் நகரத்தை சுற்றி வரவும் 7ஆம் நாளில் 7 முறை சுற்றி வரவும் எல்லா ஜனங்களையும் ஆர்ப்பரிக்கும்படி கட்டளையிட்டார்.
கிதியோனிடம் 300 வீரர்கள் மட்டுமே மீதமிருக்கும் வரை அவரது சிறிய சேனைகளை குறைக்கும்படி தேவன் கட்டளையிட்டார். 물리치라고 하셨을 때 அவருடைய கண்ணோட்டத்தில் வெறும் 300 வீரர்களைக் கொண்டு 1,35,000 வீரர்களை கைப்பற்றுவது என்பது கற்பனை செய்ய முடியாததாகும். 상상할 수 없는 일입니다. இருந்தபோதிலும் அது தேவனுடைய வார்த்தையாக இருந்ததால் அவர் கீழ்ப்படிதலுடனே நடந்தார். 진행하고 보니까 அதன்பின் அற்புதங்கள் நிகழ்ந்தன. 벌어졌습니다. அந்த இருளில் எதிரிகள் ஒருவரையொருவர் தங்களது எதிரிகள் என்று தவறாக உணர்ந்து ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். 서로가 ஒரு 적으로 அற்புதமான விஷயம் நடந்தது. 치는 놀라운 기적 같은 일들이 벌어지게 된 것입니다. ஆகையால் தேவனுடைய நினைவுகள் நம்முடையதைக் காட்டிலும் நூற்றுக்கணக்கான அல்லது 1000 மடங்கு சிறந்தவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 그런 차원에서 우리를 또 이끌어 가신다는 것을 꼭 명심하셔서 இந்த வழியில் செய்தால் நன்றாக இருக்கும் என்று சிந்திப்பதற்கு பதிலாக இதுவே தேவனுடைய சித்தம் என்று நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். 이렇게 여기셔서 நாம் வேறு திசையில் செல்ல விரும்பினாலும் கூட நாம் அடிபணிந்து நம் சீயோன் குடும்பம் அனைவரோடும் ஒரே பாதையில் ஒன்றாக நடக்க வேண்டும். 아버지 바라시고 இதுவே தந்தையும் தாயும் விரும்புகிற ஒற்றுமை அல்லவா? 길 아니겠습니까? இதை செய்ய முயற்சி செய்வோமாக. 우리가 또 다 되도록 합시다. மார்க்கு 16ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 한번 읽어 주시기 바랍니다. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். 예, 감사합니다. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தேவன் யோசுவாவுக்கும் கிதியோனுக்கும் கட்டளையிட்டது போலவே நமக்கும் கட்டளையிட்டார். 에게도 이 분부를 나르셨습니다. சகல சிருஷ்டிப்புகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையாகும். ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் தேவன் தம்முடைய ஜனங்கள் பயப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை என்றும் இறுதிவரை அவர்களுக்கு உதவுவதாக உறுதியளிக்கிறார். இந்த சுவிசேஷ பாதையில் நடக்கும்போது நாம் பயப்படக்கூடாது. 두려우면 안 된단 말이에요. தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? 거기에 두려움이 있느냐 말이에요. அவர் அற்புதங்களை உண்டாக்கும்போது அவரை விசுவாசித்து கீழ்ப்படுதலோடு நடை போடும்படி சொல்கிறார். 너는 실천하면서 그 결과를 지켜만 보라 말이에요. முடிவை அவரிடம் ஒப்படைத்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் நம்மை கட்டளையிடுகிறார். 맡기란 말이에요. சிறிது நேரத்தில் சுவிசேஷத்தின் நிறைவோடு நாம் நித்திய பரலோக ராஜ்யத்தை காண்போம். 천국을 바로 이렇게 만날 수 있는 놀라운 어떤 역사가 우리에게 틀림없이 있게 될 것입니다. நம்முடைய பிடிவாதத்தையும் மனம் திரும்பாத இருதயத்தையும் முதலிடத்தில் வைப்பதற்கு பதிலாக தேவனுடைய சித்தத்தில் ஒன்றுபடுவோம். 하나님의 뜻에 모두가 또 하나 되어서 தந்தையும் தாயும் நம்மை வழிநடத்துகிற பரலோக ராஜ்யத்தில் ஐசுவரியமுள்ள வரவேற்பை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 마치도록 하겠습니다. மிக்க நன்றி.